ஒரு நடிகைக்காக சட்டப்பேரவையை கலைத்த எம்ஜிஆர். அந்த நடிகை எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க தயங்கியவர். எம்ஜிஆரின் குணம் என்னை வெகுவாக கவர்ந்தது. முடிந்தவரை உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை என்னிடம் உருவாக்கியது என்று சொன்னார் இந்த நடிகை. இவர் மலையாள படங்களில் முண்டு கட்டி கொண்டு படம் முழுக்க கவர்ச்சியாக நடித்திருக்கிறார். சிவாஜி படமான பாபு திரைப்படத்தில் சிவகுமார் ஜோடியாக நடித்திருப்பார். அதில் இவர் 1970களில் நீச்சல் உடையில் நடித்து ரசிகர்களை கிறங்க வைத்தவர். 1974 அவள் என்ற திரைப்படத்தின் மூலம் மது குடிப்பது, பிற ஆடவர் மீது ஒய்யாரமாக சாய்ந்து போஸ் கொடுப்பது என கலக்கியவர். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துவிடும். அப்பொழுதெல்லாம் இவர்தான் இருவரையும் சமாதானப்படுத்துவார் என்று அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆரின் அன்புக்கு பாத்திரமான இந்த நடிகை எம்ஜிஆர் படங்களில் சம கவர்ச்சி காட்டி நடித்த படம் இதயக்கனி. இந்த படத்தில் தொட்ட இடமெல்லாம் என்ற பாடலுக்கு மிகவும் கவர்ச்சியாக நடித்தவர். சிவாஜி கணேசனுடன் தங்கைக்காக என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார். ஆனால் எம்ஜிஆர் படத்தில் ஆடல் பாடல்களில் மட்டும் நடித்திருக்கிறார். ஜெய்சங்கர் படமான பூவா தலையா படத்தில் கோபக்காரியாக நடித்திருப்பார். குற்றாலத்தில் படமாக்கப்பட்ட ஒரு பாடலில் ஜெய்சங்கரும் இவரும் கிசுகிசுவில் சிக்கினார்கள். நடிகை ஹேமமாலினி முகம் சரியில்லை என்று இந்த நடிகையை அறிமுகமாக்கினார் இயக்குனர். இவர் தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார். படப்பிடிப்பு தளங்களில் எம்ஜிஆருடன் சகஜமாக அமர்ந்து பேசும் நடிகைகளில் இவரும் ஒருவர். சந்திரபாபுவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, ஏன் சந்திரபாபுவை எதிர்த்து எம்ஜிஆர் அறிக்கை விடவில்லை என்பதெல்லாம் கேட்டு ஊடகங்கள் முன் சொன்னவர். அவளுக்கு நிகர் அவளே என்று சொந்த படம் எடுத்து தன் கை காசெல்லாம் விட்டுவிட்டு கடனாளியானவர் தான். எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்து புகழ்பெற்ற வெண்ணிற ஆடை நிர்மலா. வெண்ணிற ஆடை மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான நிர்மலா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகியோருடன் இணைந்து நடித்து புகழ் பெற்றார். உண்மையில் வெண்ணிற ஆடையில் நடித்த பின் மேற்கொண்டு நடிக்க நிர்மலா விரும்பவில்லை. இதற்கு 2 காரணங்கள். முதல் காரணம், தனியாக 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி பாஸ் செய்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று விரும்பினார். 2வது காரணம், வெண்ணிற ஆடையில் தன்னுடைய நடிப்பு நிர்மலாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எனவே நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு பட உலகையை விட்டு ஒதுங்கிவிட எண்ணினார். இந்த சமயத்தில் பிரபல மலையாள டைரக்டர் குஞ்சாக்கோ தான் எடுக்கும் காட்டு துளசி என்ற படத்தில் நிர்மலாவை நடிக்க வைக்க விரும்பினார். ஆனால் நிர்மலா நடிக்க மறுத்தார். என் முதல் படத்திலேயே நடிப்பு எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, எனவே எனக்கு நடிக்க விருப்பமில்லை என்று கூறினார். ஆனால் குஞ்சாக்கோ விடுவதாக இல்லை. உங்களிடம் மறைந்திருக்கும் நடிப்பு திறமையை வெளியில் கொண்டு வர என்னால் முடியும். காட்டு துளசி உங்களுக்கேற்ற அருமையான கதை. இதில் நடித்தால் உங்களுக்கு பெரும் புகழ் கிடைப்பது உறுதி என்று கூறினார். அவருடைய வற்புறுத்தல் காரணமாக காட்டு துளசியில் நிர்மலா நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மலையாள பட உலகில் நிர்மலா பெரும் புகழ் பெற்றார். நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்தன. இதனால் மேற்கொண்டு படிக்கும் எண்ணத்தை கைவிட்டு மலையாள படங்களில் நடிக்க துவங்கினார். இதன்பின் 1968ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த லட்சுமி கல்யாணம் படத்தில் நடிக்க நிர்மலாவுக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்று நிர்மலா நடித்தார். எம்ஜிஆர் நடித்த ரகசிய போலீஸ் 115 என்ற படத்தில் எம்ஜிஆரை காதலிக்கும் இளம் பெண்ணாக நிர்மலா நடித்தார். எம்ஜிஆருடன் சேர்ந்து கண்ணில் தெரிகின்ற வானம் கையில் வராதோ என்று டூயட் பாடும் காட்சி சிறப்பாக அமைந்தது. தொடர்ந்து பூவா தலையா, மன்னிப்பு, வைராக்கியம், வீட்டுக்கு வீடு, அன்புக்கு ஒரு அண்ணன், சுடரும் சுறாவளியும், நீதி தேவன், தங்க சுரங்கம், எங்க மாமா, தங்கைக்காக, அன்பு சகோதரர்கள், வெகுளி பெண், இன்று போல் என்றும் வாழ்க, இதயக்கனி உள்பட பல படங்களில் நடித்தார். 1972இல் ஹிந்தியில் தோரகா என்ற படம் வெளிவந்தது. துணிச்சலான கதை அமைப்பை கொண்ட புதிய அலைப்படம். இந்தியா முழுவதும் பெரும் வெற்றி பெற்ற இந்த படத்தை அவள் என்ற பெயரில் தமிழில் தயாரித்தனர். கதாநாயகியாக நிர்மலாவும், கதாநாயகனாக சசிகுமாரும், வில்லனாக ஸ்ரீகாந்தும் நடித்தனர். இந்த படத்தில் நிர்மலா பணக்கார வீட்டு பெண். அவரை சசிகுமார் காதலித்து மணப்பார். சசிகுமாரின் நண்பரான ஸ்ரீகாந்த் நிர்மலா மீது மோகம் கொள்வார். ஒரு விருந்தில் எல்லோரும் குடித்துவிட்டு மயங்கி கிடப்பார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நிர்மலாவை ஸ்ரீகாந்த் கெடுத்து விடுவார். விடுந்த பிறகுதான் நிர்மலாவுக்கு உண்மை தெரியும். இந்த படம் பரபரப்பாக ஓடியது. எனினும் இத்தகைய கதையை படமாக்கலாமா என்று பட்டிமன்றமே நடந்தது. படம் ஆபாசம் என்று சிலர் கூறினார்கள். குடிப்பழக்கத்தின் தீமையை இப்படம் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது என்று வேறு சிலர் வாதம் செய்தனர். 1974ஆம் ஆண்டு அவளுக்கு நிகர் அவளே என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் நிர்மலா. இதில் 3 வேடங்களில் நடித்தார். இப்படத்தின் கதாநாயகன் ரவிச்சந்திரன். வசனம் எழுதி டைரக்ட் செய்தவர் மதுரை திருமாறன். இந்த படத்தில் தான் நடித்த பணத்தை இழந்து சோதனைக்கு உள்ளானார். எம்ஜிஆருடன் ஒரு படப்பிடிப்பு சமயத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, உனக்கு கடன் என்று கேள்விப்பட்டேன், என்னை வைத்து படம் எடு என
என்னை வைத்து படம் எடு என்றார். உங்களை வைத்து படம் எடுத்தால் படம் பாதியிலே நின்றுவிடும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார் இந்த நடிகை. அது மட்டுமல்ல, சந்திரபாபு உங்களை பற்றி நிறைய புகார் சொல்கிறார், நீங்கள் ஏன் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று எம்ஜிஆரிடமே கேட்டதற்கு எம்ஜிஆர் இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை வெளியே சொல்வது நல்லதல்ல என்று அத்துடன் நிறுத்திவிட்டார். வெண்ணிற ஆடை என்ற அமங்கலச் சொல்லை எதுக்காக பெயருக்கு முன்னால் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பலரும் நிர்மலாவிடம் கேட்கவும், வெண்ணிற ஆடை பெயரை சேர்க்க வேண்டாம் என்று நிர்மலாவும் சொன்னாராம். ஆனால் எந்த நிர்மலா என்ற குழப்பம் பலருக்கும் வரும் என்பதால் அதனை தவிர்க்கவே வெண்ணிற ஆடை என்று பெயருக்கு முன்னால் சேர்க்கப்பட்டதாம். திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வாழ்வை நடனக்கலைக்கு அர்ப்பணித்துள்ளார். சுகாதாரமாகவும் இளமையாகவும் இருப்பதற்கு நடனமும் கட்டுக்கோப்பான உணவு பழக்க வழக்கமே காரணம் என்று கூறுகிறார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழக மேல் சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அது எதிர்க்கட்சிகளால் சர்ச்சையாக்கப்பட்டது. இதனால் தமிழக மேல் சபையே கூடாது என்று எம்ஜிஆர் கலைத்துவிட்டார். ஒரு நடிகைக்காக எம்ஜிஆர் மேல் சபையை கலைத்துவிட்டார் என்று அப்பொழுது பரபரப்பான குற்றச்சாட்டு எம்ஜிஆர் மீது விழுந்தது. இப்படி பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர்தான் இந்த நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா.